பில்பேட் ஆப்போட ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கீங்க. டைரக்ட் சப்ளை பண்ணுற கம்பெனிஸ் பில்பேட் ஆப் யூஸ் பண்ணி எப்படி பில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டுடே சேல்ஸுங்கிற இடத்துல உங்கள் சேல்ஸ் பர்சன் ஒர்க் பண்ண டுடே சேல்ஸோட வேல்யூ அப்டேட் ஆகிட்டு இருக்கும். டுடேஸ் பில்ஸ் உங்கள் சேல்ஸ் பர்சன் மார்க்கெட்டில் பில் பண்ணுற அவுட்லெட்ஸ் நம்பர்ஸ் அப்டேட் ஆகிடும். டுடேஸ் கிரெடிட்ஸு இன்றைக்கி மார்க்கெட்டில் எவ்வளோ இன்றைக்கி கிரெடிட் கொடுத்துருக்காங்க அதோட வேல்யூ இங்கே அப்டேட் ஆகிடும். கேஷ் ஆன் ஹேண்டு உங்கள் சேல்ஸ் பர்சன் மார்க்கெட்டில் கலெக்ஷன் பண்ணுற கேஷ் வேல்யூ கேஷ் ஆன் ஹேண்டுங்கிற இடத்துல அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சேல்ஸுங்கிற இடத்துல சேல்ஸுக்கு கீழே கிரியேட் பில், வியூ பில், பே பில், எடிட் பில் 4 ஆப்ஷன் இருக்குது. இப்போ கிரியேட் பில் அப்படிங்கிறது ஒரு பில்லை க்ரியேட் பண்ண முடியும். வியூ பில் ஏற்கனவே பில் பண்ண பில்ஸோட டீட்டெயில்ஸை வியூ பண்ணி பார்க்க முடியும். பே பில் ஒரு ஓல்டு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு அவுட்லெட்லேருந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ண முடியும். எடிட் பில் பேமெண்ட் கொடுக்காத ஒரு பில்லை எடிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு அவுட்லெட்டுக்கு எப்படி பில் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ சேல்ஸுங்கிற இடத்துல கீழே கிரியேட் பில் கிளிக் பண்ணோன்னே உங்கள் மார்க்கெட்டில் உங்கள் சேல்ஸ் பர்சன் விசிட் பண்ண வேண்டிய அவுட்லெட்ஸ் எல்லாமே இதில் டவுன்லோடாக இருக்கும். சப்போஸ் இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒரு அவுட்லெட்டுக்கு இப்போ பில் பண்ணுற சூழ்நிலை எப்படி பில் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மோர் டூல்ஸில் ஆட் கஸ்டமரில் இங்கே ஒரு கஸ்டமர் க்ரியேட் பண்ணணும். ஷாப்போட நேமு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அவுட்லெட்டு, அந்த அவுட்லெட்டை இப்போ க்ரியேட் பண்ணுறோம். 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஷாப்போட நேமு எந்த ஏரியான்னு கேட்கும். இப்போ விருகம்பாக்கம்ங்கிறது அந்த ஏரியா. இப்போ விருகம்பாக்கம் அடுத்தது என்ன ரூட்டுன்னு கேட்கும். அந்த ரூட்டு இப்போது சாலிகிராம ரூட்டு. இதை முடிச்சுட்டு இப்போ சேவ் கஸ்டமர் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரு சேவ் ஆகிடுச்சு. இப்போது கிரியேட் பில்லில் போய்ட்டு இங்கே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோர் வந்துடும். இந்த அவுட்லெட்டுக்கு இப்போ பில் பண்ணுறோம். ஆட் ப்ராடக்ட் போகிறோம். ரைட் சைடில் உங்களுடைய அவைலபிலிட்டி ஸ்டாக்கு மார்க்கெட்டில் சப்ளை பண்ண வேண்டிய குடோன் அவைலபிலிட்டி ஸ்டாக்கு ரைட் சைடில் இருக்கும். இப்போது கேசர் பாதாம்ங்கிற ப்ராடக்ட்டை ஒரு 12 பீஸ் பில் பண்ணுறோம். இந்த அவுட்லெட்டுக்கு பில் பண்ண வேண்டிய வேல்யூ 33.35 பைசா ஒரு பீஸோட காஸ்ட்டு. ஸோ ரைட் சைடில் டோட்டல் வந்துடும். ஸோ லெஃப்ட் சைடில் இந்த 12 பீஸுக்கு நீங்கள் ஃப்ரீ கொடுக்கணும் அப்படின்னா ஆட் ஃப்ரீ ப்ராடக்ட்னு இருக்குது. இதில் அகெயின் கேசர் பாதாமில் கிளிக் பண்ணிவிட்டு 1ன்னு போட்டிங்கன்னா 0 விலையில் அப்டேட் ஆகிடும். ஸோ அதே போல் இப்போ சாக்லேட்டில் ஒரு 24. இப்போது இந்த சாக்லேட்டோட ப்ரைஸை நீங்கள் எடிட் பண்ணால் கூட மாற்றிக்கலாம். இப்போ 33.35ங்கிறத 34 நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஸோ எடிட் ப்ரைஸை நீங்கள் 34 அப்படின்னு மாற்றிக்கலாம். சப்போஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஸ்கீமாக நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அப்ளை ஸ்கீம் டிஸ்கவுண்ட்னு கீழே இருக்குது. இதில் கூட நீங்கள் 2% 3%ங்கிறது ப்ராடக்ட் வைஸ் நீங்கள் ஸ்கீம் நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ப்ரைஸ் மட்டும் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது ப்ராடக்ட் ஆட் பண்ணுறோம். அடுத்தது 1000 ml கீ. ஸோ கீயில் ஒரு 3 பீஸு. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பீஸ் டு பீஸ் ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறதா எந்த ப்ராடக்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். மார்க் பிஎஸ்பிஎஸ் ரிட்டன் இருக்கும். மார்க் கியூசி குவாலிட்டி கம்ப்ளைண்ட்டு நீங்கள் எடுக்கிறது இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். சாம்பிள்ஸ் கொடுக்குறது மார்க் சாம்பிள்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் மார்க்கெட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டு என்னென்ன தேவையோ இப்போது யோகர்ட்டில் ஒரு 6 பீஸ் போடுறேன். ஸோ இது போல் மார்க்கெட்டுக்கு தேவையான ஸ்டாக்கை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் ப்ரொசீட் இருக்கும். ப்ரொசீட் கொடுத்த உடனே நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டி இப்போ கேசர் பாதாம் ஃப்ரீ கொடுத்தோம் இல்லையா, 12க்கு 1 ஃப்ரீ வந்துடும். ஸோ கீழே டிஸ்கவுண்ட் ஓவரால் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா கூட அந்த இடத்துல நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். இப்போது ஜிஎஸ்டி வைஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணி காட்டிடுச்சு. பில்லோட வேல்யூ 2978. பில்லை இப்போ சேவ் பண்ணுறோம். இது ஃபுல் பேமெண்ட்டாக நோ பேமெண்ட் பார்ட் பேமெண்ட்டு 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த இடத்துல இப்போ நோ பேமெண்ட் கொடுத்துட்றோம். பேன்னு கொடுத்துட்டோன்னா இந்த பில்லு சேவ் ஆகிடும். இப்போ அந்த பில்லை நம்ம சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வச்சு நம்ம பிரிண்ட் அவுட் வேணால் கொடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ ரீட்டைல் அவுட்லெட்டில் இந்த பில்லோட ஜிஎஸ்டி பில் கேட்டாங்க அப்படின்னா எப்படி அனுப்பலான்னு சொல்லி பார்க்கலாம். லெஃப்ட் கார்னரில் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு A4 சைஸில் ஜிஎஸ்டி பில் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த A4 சைஸ் பில்லை அவங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா இதில் வாட்ஸ்அப் அல்லது ஜிமெயில் மூலமாக இந்த பில்லை அவங்களுக்கு அனுப்பிட முடியும். ஸோ அடுத்தது இது ஹோம் பேஜில் எப்படி அப்டேட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம போட்ட அந்த பில் 2978 அப்டேட் ஆகிருக்கு. ஒரு பில்லு இது கிரெடிட் பில்லாக இங்கே கொடுத்துருக்கோம். இப்போது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோருக்கு இப்போ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது கிரெடிட் பில். இப்போ அந்த பில்லுக்கு பேமெண்ட் எப்படி ரிசீவ் பண்ணலான்னு பார்க்குறோம். சேல்ஸுக்கு கீழே இருக்கிற பே பில்லை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே
ஃப்ரண்ட் ஸ்டோர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த அவுட்லெட் வந்துடும். இதில் நீங்கள் பெண்டிங் அமௌண்ட்டு 2978 இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அவர் பேமெண்ட்டு கொடுக்குறாரு. பார்ஷியல் பேமெண்ட்டு ஒரு 1000 rupees கொடுக்குறாரு. இந்த பேமெண்ட்டு அவர் என்ன மோடில் கொடுக்குறாரு, கேஷா நெஃப்டா பேடிஎம் வாங்குறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேஷ்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். கேஷ் யூஸ் பண்ணிட்டு இங்கே நான் பே அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போது அவருடைய பெண்டிங் பேமெண்ட்டு 1975 ஆகிடும். இந்த பேமெண்ட் ரிசீவ் பண்ணது உங்கள் சேல்ஸ் பர்சனுடைய ஆப்பில் அப்டேட் ஆகிடும். கேஷ் ஆன் ஹேண்டில் இங்கே 1000 rupees அப்டேட் ஆகிடும். இந்த பேமெண்ட் ரிசீவ் பண்ணது, இந்த பில் போட்டது, இது எல்லாமே வெப்பில் இப்போ அப்டேட் ஆகிருக்கும். உங்கள் சேல்ஸ் பர்சன் மார்க்கெட்டில் ஆப்பில் போட்ட பில் அண்ட் பேமெண்ட் கலெக்ஷன் வெப்பில் எப்படி அப்டேட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருவோம் க்ரோமில். நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்டில் போனீங்கன்னா இன்றைக்கி உங்கள் சேல்ஸ் பர்சன் பண்ண பில்லு, அதோட வேல்யூ, இன்றைக்கி நீங்கள் போட்ட பர்ச்சேஸ் என்ட்ரி, கேஷ் ஆன் ஹேண்டு, மார்க்கெட்டில் அவர் கலெக்ஷன் பண்ண பேமெண்ட்டு, இன்றைக்கி எவ்வளோ மார்க்கெட்டில் கிரெடிட் கொடுத்துருக்காரு. நீங்கள் பில்ஸ் டுடேயில் இந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி உங்கள் சேல்ஸ் பர்சன் 10:37க்கு ஃப்ரண்ட் ஸ்டோரில் போட்ட பில்லு இங்கே அப்டேட் ஆகிடும். இந்த பில்லை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லு இதில் இதே போல் அப்டேட் ஆகிடும். இதில் நீங்கள் டிரான்சாக்ஷன் சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்கள் சேல்ஸ் பர்சன் மார்க்கெட்டில் பில்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாரு, பேமெண்ட் ஏதாவது மாற்றுறாரு அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டில் உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியும். இதில் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் சேல்ஸ் பர்சன் இதில் பில்லு எடிட் பண்ணார்னா இந்த இடத்துல உங்கள் சேல்ஸ் பர்சன் பில்லு எடிட் பண்ணதும் அதோட வேல்யூ என்னங்கிறதும் ரைட் சைடில் அப்டேட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக உங்கள் சேல்ஸ் பர்சன் மார்க்கெட்டு முடிச்சிட்டாங்க. மார்க்கெட்டு முடித்த பிறகு டேஷ்போர்டில் எல்லா சேல்ஸ் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ டுடே இன்றைக்கி 22 அவுட்லெட்ஸ் பார்த்துருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் போட்ட பர்ச்சேஸ் என்ட்ரி, இன்றைக்கி கேஷ் ஆன் ஹேண்டு டோட்டலாக இன்றைக்கி 44,898 ரூபா இன்றைக்கி கேஷ் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. 7360 இன்றைக்கி பேமெண்ட் இன்றைக்கி பெண்டிங் அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் கொடுத்துருக்காங்க. உங்கள் குடோனில் உள்ள ஸ்டாக் வேல்யூ அப்டேட் ஆகிடுங்க. டோட்டல் மார்க்கெட் அவுட்ஸ்டாண்டிங் இங்கே வியூங்கிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ அடுத்தது இப்போ மார்க்கெட்டுக்கு ஸ்டாக் எடுத்துகிட்டு போன ஸ்டாக்கு என்ன சேல் பண்ணியிருக்காங்க, திரும்ப என்ன அவங்க கொண்டு வந்திருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸை உங்கள் ஆஃபீஸ்க்கு வரத்துக்கு முன்னாடியே டெய்லி யூசர் சம்மரி ரிப்போர்ட்டில் இருக்குது. உங்கள் சேல்ஸ் பர்சனோட நேமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இன்றைக்கி டேஷ்போர்டில் அப்டேட் ஆனது எல்லாமே இங்கே வந்திருக்கும். அது 22 அவுட்லெட்டு, என்ன சேல் பண்ணியிருக்காங்க, என்ன கலெக்ஷனு, இன்றைக்கி டோட்டலாக எத்தனை நியூ கஸ்டமர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அப்டேட் ஆகிடும். ஸோ கீழே ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். இது என்ன ஸ்டாக் எடுத்துகிட்டு போனாங்க, என்ன சேல் பண்ணாங்க, எக்ஸ்சேஞ்ச் என்ன கொடுத்தாங்க, சாம்பிள்ஸ் கொடுத்தது, ஃப்ரீ கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு இந்த டேட்டாவில் ஃபைலில் அப்டேட் ஆகிடும். இதை நீங்கள் PDFயில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் சேல்ஸ்மேன் வரதுக்கு முன்னாடியே இதை வெரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ஸோ உங்கள் சேல்ஸ் பர்சன் வந்த உடனே என்ன எடுத்துகிட்டு போனாங்க, திரும்ப என்ன கொண்டு வரணுங்கிற டீட்டெயில்ஸு இதில் அப்டேட் ஆகிடும். இதை வச்சு ஒரு நாளோட க்ளோசிங் நீங்கள் முடிச்சிடலாம்.